பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழிகளே, இணைந்து செயல்படுவோம், நாம் இணைந்து செயல்படுவோம். I think it is a time we have to, once again I am giving warm welcome to the chief guest. First we can move on to that program. ரொம்ப எல்லாரும் சிரிச்ச முகமா சந்தோஷமா கொண்டாடணும். 3 hours enjoy nicely. We have to first program we can move on to the first one, lighting of lamp, குத்து விளக்கு ஏற்றுதல். First of all I will call Mrs. Loganayagi ma'am, chief guest. She is at Kumudam and Snehidhi book editor, as well as she is at YouTube channel president also. Please ma'am, come forward for that kuttu vilakku function. Next, we can move on to prayer song. Now I will call upon Mrs. Amuda ma'am and Mrs. Sundarai ma'am. Jai Siddhi Vinayaka Murti ki Jai. Murugacharanam. Adi Lakshmi Devikku அழகாய் விளக்கேற்றி பஞ்சதிரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் சாந்துமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, கொள்ளம் விளங்க எங்கள் மன்றத்தில் கொலுவிருக்க வருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் மன்றத்தில் கொலுவிருக்க வருக. வாசலிலே மா கோலம் மன்றத்திலே லக்ஷ்மிகரம், வாசலிலே மா கோலம் மன்றத்திலே லக்ஷ்மிகரம், நெற்றியிலே ஸ்ரீசூனம் நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம். அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம். அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் மன்றத்தில் கொலுவிருக்க வருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், உதுவத்தி எரிபதனால் உள்ளத்திலும் ஒரு பாசம். அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலம் எல்லாம் அலங்காரம்,
அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம். பத்மபீட தேவி நமஸ்காரம், கற்ற கலை காப்பாய் நமஸ்காரம். இழந்த இடம் மீட்டு தருவாய் நமஸ்காரம். Okay, next we can move on to that welcome dance. தமிழர்களின் பாரம்பரிய கலையாம். நிறைய கலைகள் இருக்கு. அந்த கலைகளில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்ம செக்ரட்டரி ரொம்ப பர்டிகுலர் தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கும்மி ஆட்டம். நம்ம மன்றத்து உறுப்பினர்களே ஆட போகிறாங்க. அது ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, த சாங் கம்போஸ்டு பை மிஸ்ஸஸ் அமுதா மேம் அண்ட் தென் choreographer Mrs. Sundari ma'am and all the members. First I call upon Mrs. Daya. கும்மியடி போம் கும்மியடி கை வளையல் குலுங்க கும்மியடி. கும்மியடி போம் கும்மியடி கை வளையல் குலுங்க கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி போம் கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி போம் கும்மியடி. கும்மியடி போம் கும்மியடி கொலவ போட்டு கும்மியடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி கொலவ போட்டு கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி போம் கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி போம் கும்மியடி. மகளிர் மன்ற தலைவி ஹேமா என்றே சொல்லி கும்மியடி போம் கும்மியடி. மகளிர் மன்ற தலைவி ஹேமா என்றே சொல்லி கும்மியடி போம் கும்மியடி. பேதமை இல்லாத எங்கள் மன்றம் என்றே சொல்லி கும்மியடி. பேதமை இல்லாத மன்றம் எங்கள் மன்றம் என்றே சொல்லி கும்மியடி. கும்மியடி போம் கும்மியடி கை வளையல் குலுங்க கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி போம் கும்மியடி. பிரேமாமேடம் இனிது நல்வழி காட்டும் மன்றம் எங்கள் மன்றமடி. பிரேமாமேடம் இனிது நல்வழி காட்டும் மன்றம் எங்கள் மன்றமடி. பல ஜாம்பவான்கள் எங்கள் மன்றத்தில் உறுப்பினர் என்றே கும்மியடி. பல ஜாம்பவான்கள் எங்கள் மன்றத்தில் உறுப்பினர்கள் என்று கும்மியடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி கை வளையல் குலுங்க கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி பெண்ணை கும்மியடி. உடற்பரிசோதனை யோக மருத்துவம் என்னும் விழிப்புணர்வு கொண்ட உடற்பரிசோதனை யோக மருத்துவம் என்னும் விழிப்புணர்வு கொண்ட மன்றம் எங்கள் மன்றம் என்றே கும்மியடி பெண்ணை கும்மியடி. மன்றம் எங்கள் மன்றம் என்றே கும்மியடி பெண்ணை கும்மியடி. கும்மியடி பெண்ணை கும்மியடி கை வளையல் குலுங்க கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி பெண்ணை கும்மியடி. சொற்பொழிவு பாட்டு பட்டிமன்றம் சமையல் போட்டி மாலை கோட்டல். சொற்பொழிவு பாட்டு பட்டிமன்றம் சமையல் போட்டி மாலை கோட்டல். பார்வையிட போட்டி ஆன்மீக சுற்றுலா என்றே மகிழும் மன்றம் இது என்று. பார்வையிட போட்டி ஆன்மீக சுற்றுலா என்றே மகிழும் மன்றம் இது என்று. கும்மியடி பெண்ணை கும்மியடி கை வளையல் குலுங்க கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி பெண்ணை கும்மியடி. வசதியில்லா பிள்ளை படிவுக்கு உதவும் மன்றம் எங்கள் மன்றம். வசதியில்லா பிள்ளை படிப்புக்கு உதவும் மன்றம் எங்கள் மன்றம். 55 ஆண்டு அடியெடுத்து வைக்கும் மன்றம் எங்கள் மன்றம். 55 ஆண்டு அடியெடுத்து வைக்கும் மன்றம் எங்கள் மன்றம். கும்மியடி பெண்ணை கும்மியடி கை வளையல் குலுங்க கும்மியடி. லக்ஷ்மி மகளிர் மன்றம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கும்மியடி பெண்ணை கும்மியடி. இதையெல்லாம் செய்யும் எங்கள் தலைவி ஹேமா வாழியவே வாழியவே. இதையெல்லாம் செய்யும் எங்கள் தலைவி ஹேமா வாழியவே வாழியவே. மன்ற உறுப்பினர்கள் எல்லோரும்
வாழியவே வாழியவே. மன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வாழியவே வாழியவே. மன்றம் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. மன்றம் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. லக்ஷ்மி மகளிர் மன்றம் வாழியவே வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. Once again, I am giving warm welcome to all the special guests. First of all, I'll call Lohanagi ma'am, our honorable chief guest. Please ma'am, come forward to the dais. And special chief guest, Mrs. Gomadi ma'am, and our president, Prema Srinivasan ma'am, and our vice president, Alamelu Srinivasan. Please come forward ma'am. Always cheerful secretary, Mrs. Hema Malini ma'am, and our joint secretary, Mrs. Sundari ma'am. And then once again, I am giving warm welcome to all the members of our Magalir Mandra. Now I'll call Mrs. Alamelu Santanam, our treasurer. Welcome, welcome ma'am. And then another one surprise. Today is a special occasion. This year our secretary ma'am arranged special badge for all main members of our association. Once if she decided, the time itself another person contributed. So who is that person? The vice president, Mrs. Alamelu Srinivasan. Please clap your hands for both. Now our chief guest ma'am, Lohanagi ma'am, she will distribute the badge to the special members of our mandram. இந்த பேட்ஜ் வந்து நம்ம ஆஃபீஸ் பேரருக்காக நம்ம கொடுக்கறது இது. ஸோ இந்த பேட்ஜ் நம்ம கொடுக்கலான்னு டிசைட் பண்ணும்போது அவங்களுடைய நேமை அதில் பொறிச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்ஜ் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் எடுத்த உடனே நான் இம்மிடியேட்டாக ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் ஆஃபீஸ் பேரர் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் பிரேமா ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு இந்த பேட்ஜை நம்ம சீஃப் கெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வைஸ் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் Alamelu Srinivasan, Vice President, and our Secretary ma'am, Mrs. Hema Malini, then Joint Secretary Hema Malini, Secretary ma'am, Mrs. Hema Malini, Joint Secretary Sundari ma'am, and Mrs. Alamelu Santanam, Treasurer, and other committee members. First of all, I'll call Chella Shegar, next Mrs. Ambiga, Mrs. Meena Manikam, Mrs. Bhuvana, நல்லா கிளாப் பண்ணலாமே. அண்ட் அஃப்கோர்ஸ் மிஸ்ஸஸ் சாந்தி. ஸோ இவங்கெல்லாம் ப்ரமோட் ஆகியிருக்காங்க. நம்ம மெம்பர்லேருந்து இவங்க வந்து கமிட்டி மெம்பராக ப்ரமோட் ஆகியிருக்காங்க. இவங்க எதுக்கு இவங்களுக்கெல்லாம் பேட்ச் கொடுத்தோம்னாக்கா பொறுப்பாக இருக்குது, பொறுப்பாக நிறைய வேலை செய்யணும், கொடுத்தா செய்யணுன்றதுக்காக எஸ்கேப் ஆக முடியாது. அதுக்காகவே நாங்கள்
ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு மன்றத்துக்கு புதுசு இல்லை, வைஸ் பிரசிடெண்ட்டாக புதுசு, அவ்வளோதான். ஸோ வந்த உடனே இவங்க வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் நான் தரேன்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணாங்க. Then we can move on to the next program. Our secretary will deliver some message. Mrs. Heba Malini ma'am. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் வீட்டிலிருக்கும் பெரியோர்களுக்கும் என்னோட அழைப்பை ஏற்று வந்த நம்ம ஆழ்வார் திருநகர் பகுதி வாழ் பிரதிநிதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் நம்ம மன்றத்து உறுப்பினர் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம லக்ஷ்மி மகளிர் மன்றம் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்கலாம், நம்ம மன்றத்தை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்காக நான் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறேன். திஸ் இஸ் மை செக்ரட்டரி ரிப்போர்ட். 1971 நம்மளோட மன்றம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டி நம்ம சிந்தாமணி கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன கொட்டா போட்டு நம்மளுடைய மன்றம் வந்து ஆரம்பித்தோம். அடுத்தது 1972 1972 அப்போ வந்து நம்மளுடைய மன்றம் ரிஜிஸ்டர் பண்ணி WIA உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் அவங்களோட நம்ம இணைஞ்சு நம்மளோட சமூக பணி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்போ நம்மளுடைய அசோசியேஷனில் ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர் அப்படின்னு ஒரு டீம் டெவலப் பண்ணி அதுலேருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 55th இயரில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த 55 இயர்ஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸோடு தான் நம்ம வந்து இன்னமும் நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய மன்றம் ஆரம்பிக்க அந்த நம்ம டைமில் வந்து நமக்காக அப்போ இது வந்து 3ஆம் நிலை நகராட்சியாக இருந்தது வலசரவாக்கம்ன்ற பகுதி. அந்த நகராட்சியில் இருந்தபோது நமக்காக இடம் ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 99 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு லீஸ் போட்டு நமக்கு கொடுத்தாங்க கவர்மெண்ட், நம்ம கார்பரேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ. ஸோ நம்ம பில்டிங் கட்டுறதுக்காக நம்ம வந்து லோன் போட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம போய் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி நமக்குன்னு ஒரு பெரிய இந்த மண்டபத்தை விட இன்னும் கொஞ்சம் பெரிய மண்டபமாக ஒரு மண்டபம் நமக்கு இருந்தது. ஒரு காலத்தில் நமக்கு இருந்தது, இப்போ இல்லை. நம்ம கிட்டேருந்து அது போயிருக்கு, தற்காலிகமாக நம்ம கிட்டேருந்து விலகி இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்மக்கிட்ட அது வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் அதுக்கு வேணும். நம்ம மண்டபம் நம்மக்கிட்ட திருப்பி கிடைக்கணும். ஸோ அந்த டைமில் நம்மக்கிட்டேருந்து போன அந்த மண்டபம் எப்படி உருவாச்சு? 83ல் உருவாச்சு. 72லேருந்து 83 வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ஷெட்டு போட்டு தான் நம்ம நடத்துனாங்க. அப்போ பாட்டு கிளாஸு, வீணை, தையல், டியூஷன் சென்டர், அதை தவிர நம்ம மாதம் அன்னதானம் போடுறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த டைமில். அதுக்கப்புறமா தான் நம்ம பில்டிங் கட்டணும், லோன் போட்டு பில்டிங் கட்டணும். அதுக்கப்புறம் அந்த லோனையும் அடைச்சாச்சு. நமக்கு வரக்கூடிய சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் தொகையில் வச்சு இத்தனை விஷயங்களையும் அன்றைக்கி பண்ண அந்த ஜாம்பவான்களை இந்த நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும். அவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே ஒரு கரகோஷத்தை. இன்றைக்கி பல பேர் நம்மளோட இல்லை. அன்றைக்கி ஆரம்பம் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ கஷ்டன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கிராமமாக இருந்து ஊராட்சியாகி 3ஆம் நிலை நகராட்சியாக மாறி இன்னைக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக இவ்வளோ திக்லி பாப்புலேட்டட் ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கோம். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு வேணால் இந்த மன்றத்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருந்தவங்க அத்தனை பேருக்குமே இந்த மன்றம்னா என்னன்னு தெரியும். புதுசாக இப்போ மெம்பராக சேர்ந்துருக்கவங்களே பல பேருக்கு இதனுடைய ஸ்ட்ரகிள் என்ன போயிட்டு இருக்குன்றதும் தெரியாமல் இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 2002ல் ஆழ்வார் திருநகர் பகுதிக்கு வந்து வலசரவாக்கம் கார்பரேஷன் பில்டிங் கட்டிக்கிற வரைக்கும் இங்கே டெம்பரரியாக வரோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்மளுடைய பில்டிங்க்கு வாடகைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ ஆழ்வார் திருநகர் பகுதியில் நம்மளுடைய பில்டிங்கில் கார்பரேஷன் அலுவலகம் அங்கே செயல்பட்டது. அவங்க பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய பில்டிங்கில் இருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து லேடிஸ் மட்டுமே நடத்துகிறாங்க, இவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டோம்னாக்கா இந்த பில்டிங் நம்ம கார்பரேஷனோட இணைச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கிட்டேருந்து அந்த பில்டிங் அப்போ தான் அபகரிக்கப்பட்டது. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் 83ல் 5 லட்சம் போட்டு அந்த பில்டிங் கட்டினாங்க. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க நம்ம கிட்டேருந்து. அதுக்கான இழப்பீடோ அதுக்கான ஒரு இன்னொரு இடமோ எதுவுமே நம்ம கைக்கு இது வரைக்கும் வரல. நான் வந்து இப்போ இது 5வது தலைமுறை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சாவித்ரி அவங்க இருந்தாங்க, அதுக்கடுத்து ரேவதி கண்ணன் இருந்தாங்க, அப்புறம் ஆனந்தி மாமி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து விஜயான்றவங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. நான் ஆர்டர் சொல்லலை, முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ராஜலக்ஷ்மி இருந்தாங்க, அப்புறம் மீனாட்சி ஐயப்பன் இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நான் இருக்கேன், நான் செக்ரட்டரியாக ஹேமமாலினின்னு ஆயிருக்கேன். இது 5வது தலைமுறையாக இருந்தாலும் முதல் தலைமுறை என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதுதான் இப்போ 5வது தலைமுறை கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா காப்பாற்ற எப்படி ஆரம்பிக்க கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி இப்போ அந்த பில்டிங்கை காப்பாற்ற நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த பில்டிங் நம்ம கைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கைக்கு அந்த பில்டிங் வரும். அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம செஞ்ச பல நல்ல காரியங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு நம்ம கைவிட்டு போய். இப்படிமா 25 வருஷம் சில காரியங்களை நம்மளால செய்ய முடியாமல் போச்சு. என்னன்னா நம்ம அந்த மண்டபத்தில் நம்ம நிறைய, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க அத்தனை பேருக்கும் நம்ம வந்து குறைந்த வாடகை, பல பேருக்கு நம்ம இலவசமாகவே நம்ம அந்த மண்டபத்தை கொடுத்துருக்கோம். அது டோட்டலாக 25 வருஷம் நம்மளால பண்ண முடியாமல் போச்சு. அந்த பில்டிங் கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் இன்னைக்கு அங்கே குப்பையை தான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அதை விடலை, நம்ம அன்னதானம் போடுறதை விடலை, ஓல்டேஜ் ஹோமில் போய் நம்ம செய்கிற சர்வீஸை விடலை, நம்ம எடுக்கிற கிளாஸஸ் எந்த விதத்துலையும் குறையலை. நம்மளுடைய தேவைகள் இப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் நம்ம கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உதவிகளை வேறு மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் கொடுக்கறது, அவேர்னஸ் ப்ரோக்ராம். இப்போ புதுசாக நிறைய வியாதிகள் வருது, அதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஹெல்த்து, வயசானவங்க எப்படி அவங்களுடைய உடலை காப்பாற்றிக்கலான்ற மாதிரி யோகாவோ இல்லை மற்ற அவங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான நம்ம வளர்ச்சியை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ நம்மளுடைய பழைய நிலைமை மறுபடியும் தொடர்ந்து அந்த பில்டிங் நம்ம கிட்ட கிடச்சி இடைப்பட்ட காலத்தில் நம்ம விட்டு போன அந்த சமூக காரியம் மறுபடியும் நம்ம தொடரணும்னு சொல்லிட்டு இந்த மன்றத்தில் இந்த 55வது வருஷத்தில் நம்ம எல்லாருமே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம். கட்டாயம் திரும்பி நம்ம கிட்ட கிடைக்கும். இதுக்கெல்லாம் வந்து நான் ஏற்கனவே நம்ம மன்றத்தை பற்றின விஷயங்களை நம்ம சீஃப் கெஸ்ட் லோகநாயகி மேம் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த சீஃப் கெஸ்ட் நிறைய பேர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். எல்லாருமே எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எது இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸ் அத்தனை பேரும் ஒத்துமையாக இருந்து ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுன்றது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்குது. ஒவ்வொருத்தருடைய திறமை, எல்லாருக்கிட்டே இருக்கிற திறமை என்கிட்ட இல்லை. ஆனால் எப்படியா என்ன செக்ரட்டரி ஆக்கிட்டாங்க. ஆனால் ஒன்று இருக்குன்னாங்க, எல்லாருக்கிட்ட வேலை வாங்குற திறமை என்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒன்றே போகிறோம்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வியந்து பார்க்குறேன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் வியந்து பார்க்குறேன். புதுசாக வர மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்காக கற்றுக்குறாங்க. அவங்கக்கிட்ட தெரிஞ்சாலும் அவங்க யாரும் வந்து எனக்கு இது தெரியும் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ அவங்களே வாலண்டியர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய மாற்றங்களில் இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் பண்ண முடியும். நீங்கள் இப்போ எல்லா கிளாஸ் இருக்குது, எல்லா இது இருக்குது, நீங்கள் எதுக்கு இப்போ மகளிர் மன்றம் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பாருங்கள், மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொன்னோம். நிறைய ஆன்மீக சுற்றுலா நம்ம போகிறோம். 1 டே டூர் போகிறதுனாக்கா நம்ம மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் டூர் போகிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். அடுத்த டூர்னா வருஷத்துக்கு ஒரு 1 டே டூர் சொன்னோம். 1 டேவா பல 1 டே வந்துருச்சு நமக்கு. இப்போ அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம இது வந்து என்னன்னாக்கா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் காமிக்கிறதுனால தான் நம்ம அந்த 1 டே டூர்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் நம்ம 5 குழந்தை கொடுத்தோம், அதுக்கடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டே வரோம். ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போட்டோம், 100 ஆச்சு, இன்னைக்கு 150 பேருக்கு போடுறோம். நம்ம இதெல்லாம் எந்த விதத்துலையும் குறையல. மழை காலங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பெட்ஷீட்டு, ட்ரெஸ்ஸு, பாய், தலகாணி, அந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு என்னென்ன தேவையோ நம்மளால் முடிஞ்சது. இது வந்து நம்ம மெம்பர்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் நம்ம மூலமாக நிறைய பேர் செய்யணும். எங்கள் பேர் வெளியில் சொல்ல வேண்டாம், எங்களுடைய பேரோ எதுலேயுமே நீங்கள் போட வேண்டாம், இன்விடேஷனில் மென்ஷன் பண்ண வேணாம், இந்த கைக்கு செய்யறது அந்த கைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான் நம்மளுடைய ஸ்பான்சராக இருக்காங்க. அது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? அது
எங்களோட பேர் நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு பெரிய மனம் வேணும். அப்படி சொல்கிறதுக்கு நம்ம கேட்காமையே அவங்க அந்த பணம் நமக்கு தருவாங்க. நாங்கள் போய் நிற்கிறோன்னா ஆனுவல் டேவாமா உமன்ஸ் டேவாமா நீங்கள் கொடுங்க அப்படின்றாங்க. இந்த 55th இயர் ஸ்டார்டிங் இந்த வருஷத்துலேருந்து 55th இயர் எண்டிங்குள்ளே நம்ம குறைஞ்சது ஒரு 100 பேராவது மெம்பர் சேர்க்கணும். இப்போ நம்ம 60 பேர் இருக்கோம். 60 பேரில் 40 மெம்பர்ஸ் ஐ திங்க் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரி அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கோம். 100 மாற்றணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னால் 60 தான் கொண்டு வர முடிஞ்சுது. 100 உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெம்பரை எனக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நான். ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பு தரீங்க. தாங்கன்னு நான் கேட்கல, நல்லா ஒத்துழைப்பு தரீங்க. இதே இதுவை நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம். 55வது வருஷத்தை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்டேஜில் நம்ம குத்துவிளக்கு ஏற்றி இவங்க முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து டீச்சர்ஸ் டேவோட சேர்ந்து வர்றதுனால நம்ம ஒரு ரிட்டையர்டு டீச்சரை ஹானர் பண்ணுவோம். ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. நம்ம காம்பரர் எல்லாமே சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு 55வது வருஷத்தை இந்த தேரை நம்ம எல்லாரும் சேர்ந்து இழுத்துன்னு போய் அடுத்த வருஷம் இன்னும் கிராண்டாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். Now we have to honor our chief guest, our honorable chief guest Mrs. Lohanagi ma'am. She is the writer in Kumudam, editor in Kumudam Pathirikai, as well as Nayagi TV channel president also. Please, I call Prema Srinivasan, our president, and Mrs. Alamelu Srinivasan, vice president ma'am. She will give the memento to her. She will give the memento, and Alamelu Srinivasan ma'am, she will put the shawl to her. Mrs. Lohanagi ma'am, she will honor our Shilpa Ravi. She is a great beautician. See, எல்லா லேடிஸும் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு யார் காரணம்னு பாருங்கள், மேடம் தான். ஒன்ஸ் அகைன் கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். இன்று லட்சுமி மகளிர் மன்றம் 55வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இத்தகைய சிறப்பு மிகுந்த நாளில் மேலும் சிறப்பு செய்வதற்காக நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் திருமதி லோகநாயகி அவர்களை இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார். இவருக்கு நமது மன்றத்தை பொறுத்தவரை பெரிய அறிமுகம் ஒன்றும் தேவை இருக்காது என்று நினைக்கிறேன். ஏனெனில் நமது லட்சுமி மகளிர் மன்றத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் இவங்க வந்து சீஃப் கெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுடைய மன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இவங்க வந்து சிறப்பு செய்து கிஃப்டெல்லாம் கொடுத்து ஊக்குவிச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து லோகநாயகி மேம். இவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு வந்து அறிமுகம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவரை செய்த சாதனைகள் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து இங்கே சொல்லிட்டு வரேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர் மற்றும் குமுதம் சிநேகிதி என்ற இதழின் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் குமுதம் சிநேகிதி பத்திரிகையின் ஆரம்ப நாட்களில் இருந்து தொடர்ந்து 20 வருடங்கள் அதன் ஆசிரியர்களாக இருந்து வழிநடத்தியவர். இவர் தமிழின் நம்பர் 1 பெண் பத்திரிகையாக குமுதம் சிநேகிதியை கொண்டு வந்ததில் இவரின் பங்கு முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது. இதற்கு முன் இவர் 11 வருடங்கள் ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், அவல் விகடன் போன்ற முக்கியமான பத்திரிகைகளில் பணியாற்றியுள்ளார். இவர் பெண்களின் எழுச்சி மற்றும் விழிப்புணர்வுக்காக பல கட்டுரைகளையும் நூல்களையும் வெளியிட்டுள்ளார். நமது இந்திய கலாச்சாரம், குடும்பம், உறவுகள், பெண்களின் உணர்வுகள் போன்ற ஆகிய நூல்களை பல கட்டுரைகள் இவர் எழுதிய பல கட்டுரைகள் நூல்களாக வெளிவந்திருக்கிறது. இது மட்டுமின்றி பெண்களின் முன்னேற்றத்திற்காக இவர் ஏராளமான ஒர்க் ஷாப் நடத்தியுள்ளார். இதன் மூலம் இவர் ஏராளமான பெண்களுக்கு தையல், பெயிண்டிங், கிராஃப்ட் ஒர்க் போன்ற பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுத்து ஊக்குவித்துள்ளார். கிட்டத்தட்ட இவர் 600க்கும் மேற்பட்ட ஒர்க் ஷாப்களை முன்னின்று நடத்தி சாதனை புரிந்துள்ளார்.
இது மட்டுமின்றி இவர் எழுதிய பல புத்தகங்கள் ஆனந்த விகடன், குமுதம் உள்ளிட்ட இதழ்களில் பதிப்புகளாக வெளிவந்துள்ளது. இவர் எழுதிய நூல்களுள் முக்கியமாக சோதனைகளை சாதனையாக்கிக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியின் ரகசியங்கள், பத்திரிகைகளுக்கு எழுதுவது எப்படி, அர்த்தமுள்ள தாம்பத்தியம் உட்பட 10க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதியுள்ளார். மேலும் இவர் குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் துணைவியார் திருமதி துர்காவதி ஸ்டாலின் அவர்களின் அவரும் நானும் நூலின் 2 பாகங்கள் எழுதியதும் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாழ்க்கை வரலாற்று நூல் வரிசையில் இந்திய ஏற்றுமதியின் தந்தையாக திகழும் திருப்பூர் சக்திவேல் அவர்களை குறித்து இந்திய ஏற்றுமதியின் பீஷ்ம பிதாமகன் என்ற நூலையும் இவர் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது இவர் நாயகி டிவி என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இத்தகைய சிறப்புகளையுடைய இவருக்கு நமது தமிழக அரசு சூரிய மகள் விருது என்ற அளித்து கௌரவப்படுத்தியுள்ளது. விஸ்வ சம்பித் கேந்திரா என்ற விருதையும், சிறந்த பத்திரிகையாளர் விருது, மாப்போசி விருது, ராஜ் டிவி வழங்கிய சாதனை பெண் விருது மற்றும் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் லயன்ஸ் கிளப் வழங்கிய பல சாதனை பெண் விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார் என்பது இன்றைய மகிழ்ச்சியான தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய சாதனைகளை செய்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் திருமதி லோகநாயகி மேம் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்று நமது மகளிர் மன்றம் சார்பாக வெல்கம் செய்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே கூடியிருக்க பெண்கள் அனைவருக்கும் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே வேகமாக பரவக்கூடியது என்ன தெரியுமா? மகிழ்ச்சி தான். ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா அப்படியே பரவிடும், எல்லாருக்கும் பரவும், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பரவும். நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. ஸோ ரொம்ப உலகத்தில் வந்து யார் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ பெண்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆண்களை விட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக வந்து இங்கே இந்த மாதிரி லக்ஷ்மி மகளிர் மன்றம் நிகழ்ச்சியில் இதோடைய ஒரு ஆனிவர்சரி நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இந்த பெண்களோட உங்களோட எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு பரிச்சயம் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப அருமையாக சுவையாக சமைச்ச அந்த உணவை வந்து நான் சாப்பிட்டு பார்த்து அது வந்து நம்ம அந்த போட்டியில் வந்து நான் வந்திருந்தேன். ரொம்ப எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்பவும் மகிழ்ச்சி. இவங்க மேடம் ஹேமமாலினி அவங்களுடைய தலைமையில் இந்த வருஷம் நடத்தியிருக்காங்க. இதை ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து அதை ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டாக அது போல் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் அது போல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். சமையல் ஏன்னா எனக்கு பரிச்சயமானது சமையல். அந்த சமையலையே நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு இதுவோடு செஞ்சீங்க. இந்த டெடிகேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அந்த அவ்வளோ ஒரு ஆழ்ந்து நீங்கள் வந்து அதை செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ இங்கே பாடினாங்க, ரொம்ப அருமையாக பாடினாங்க 2 பேரும். அவ்வளோ அதே போல் அந்த நடுவில் விளக்கு 5 முகம் வச்ச ஒரு விளக்கை வச்சுட்டு அதை வந்து அவ்வளோ ஜாக்கிரதையாக நடனம் ஆடணும். ஆனால் ரொம்ப கேஷுவலாக அவங்க வந்து ரொம்ப அழகாக ஆடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஒரு என்னென்னா எவ்வளோ நீங்கள் எல்லை கொடுக்குறீங்களோ அந்த எல்லைக்குள்ளேயே நம்ம வந்து அதெல்லாம் நம்ம சாதிக்க வேண்டியதெல்லாம் நம்ம பாட்டுக்கு சாதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆல்ரெடி பெண்களுக்கு மட்டும் எப்போவுமே ஒரு எல்லை உண்டு, ஆண்களுக்கு வந்து இவ்வளோ நாள் அது இல்லாமல் தான் இருந்தது. பெண்களுக்கு இப்போது அந்த எல்லைகள் விரிவடைஞ்சிட்டே போய் நம்ம எல்லா துறையிலையுமே நம்ம வந்து கால் வச்சு நம்ம வந்து எல்லா அனுபவங்களையும் எல்லா வாய்ப்புகளையும் நம்ம பெற்று எல்லா சந்தோஷங்களையும் நம்ம பெற்றுட்டே இருக்கோம். அந்த வகையில் வந்து இந்த மாதிரியான ஒரு லக்ஷ்மி மகளிர் மன்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதை பற்றி 55 வருஷம் அப்படின்னு கேள்விப்படுறப்போ உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 55ங்கிறது சின்ன நம்பர்லாம் கிடையாது. அவ்வளோ வருஷம் இந்த ஒரு பெண்கள் வந்து இதை வந்து அப்படி காலங்காலமாக ஒரு நல்ல விதத்தில் கொண்டு வரணும்னா அவங்களுக்குள்ள அந்த இணக்கம் இருந்திருக்கணும், அவங்களுக்குள்ள அந்த நட்புறவு இருந்திருக்கணும். பப்ளிக்கை வந்து அவங்க வந்து போய் சென்றடைஞ்சு சேர்றதுக்கு வந்து அவங்களுக்குள்ள அத்தனை ஒரு சர்வீஸ் மனப்பான்மை இருந்திருக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து அப்படியே அவங்கள ஒரு வாழையாக அதை கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் இந்த இடத்துல நீங்கள் வந்து அதை கரெக்டாக நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மகளிர் மன்றத்துக்கு என்னுடைய மனமார்ந்த
ஒரு வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன். ரொம்பவும் சந்தோஷம். இதில் புதுசாக தலைமையேற்று இருக்கக்கூடிய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா இது வந்து யார் சொல்லியும் பண்ணுறதில்ல, புதுசாக சொல்லி பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது. இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வெளிச்சம் பட்டு இன்னும் நிறைய நீங்கள் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி. இதை பேசும்போது இப்போ பெண்கள் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விருது இங்கே நீங்கள் கொடுத்தீங்களே அந்த விருதை வாங்கின கௌதி மேடம் டீச்சர் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம். என்னென்னா, பெண்கள் இப்படி தான் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அடைஞ்செல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து இது போல் சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைதான். இதில் வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுல இன்னைக்கு வந்து அது போல் சுகம் கண்டு அது போல் இருக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ இது மாதிரி வெளியில் வந்து இதில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய பலன்கள் சிலது இருக்குது. இன்னும் கூட நிறைய பலன்கள் இருக்குது. அது வந்து நான் 1-2 சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, வயசு ஆக ஆக இந்த டிமென்ஷியான்னு ஒரு வியாதி வருது. நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஞாபக மறதி நோய் இல்லையா? இது வந்து அந்த டிமென்ஷியாவுக்கு வந்து முக்கியமான ரீசனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்டிவ்னஸ் இல்லாமல் அந்த வயசு ஆக ஆக என்னென்னா, அது வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து யாரோடையும் அதிகம் என்ன திருப்பி குழந்தைங்க அது வீடு அவங்களாம் எல்லாரும் போயிடுவாங்க, வெளியில் போயிடுவாங்க. அப்போ நம்ம யாரோடையும் பேசுறதுக்கு இல்லை, நடமாட்டம் கிடையாது அதிகமாக. ஏன்னா வாய்ப்பு இல்லை நடமாடுறதுக்கும். ரொம்ப இப்போ என்னென்ன டிவியை போட்டுவிட்டா அது பாட்டுக்கு ஓடுது, நாம தான் ஓடாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் இல்லையா? அப்போது இயக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ உட்காந்துட்டே இருக்கு, சரி அதை எடுத்துக்கொடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது வேலை வாங்கிட்டு நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த உடம்பு வந்து இன்னும் 50 தாண்டும் போது 60 தாண்டும் போது இன்னும் அதிகமான டேமேஜ் ஆகுது. அந்த வயசில் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான இயக்கங்கள் இருக்கணும். உலக புகழ்பெற்ற ஒரு நம்மளுடைய அந்த நியூராலஜி மருத்துவர் இங்கே வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் பி ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டோட டாப் 10 டாக்டர்ஸில் அவரும் ஒருத்தர். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும், அவர் ஒரு பேட்டி நான் எடுத்தேன். அப்போ வந்து கேட்டேன், அதில் வந்து என்ன எப்படி வந்து ஒருத்தர் வந்து ஒரு இயக்கம் எப்படி அவர் தான் சொன்னார், நான் கேள்வி கூட கேட்கல, அவரே சொன்னார். என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோமோ, அதிகம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோமோ, நம்ம மூளை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த அளவுக்கு வந்து நம்ம இளமையாக இருப்போம். ஏன்னா நம்ம சிந்தனை சிறுன்னு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்குது, ஏதோ ஒரு சேலஞ்ச் எதிர்கொண்டுகிட்டே இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, ஏதோ ஒன்று நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்போ வந்து நம்ம மூளை இயங்க நாமளே கொஞ்சம் இளமையாகவே இருப்போம். அது மட்டும் இல்லை, அது நம்மளுடைய இந்த மாதிரியான வியாதி நான் சொன்னேன் இல்லையா, டிமென்ஷியா மாதிரி வியாதிகள் பக்கத்துலேயே வராது, வந்தாலும் ஓடி போயிடும். ஞாபக மறதி நோய் நீங்கள் தாக்குறவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒருத்தவங்க ஒரு என்னுடைய ஃப்ரெண்டோட அக்கா அவங்களுக்கு வந்துடுது. அவங்க இத்தனைக்கும் நல்ல லாயர், பெரிய லாயர். அவங்க லாயர்னா பேச்சு தான் அவங்களுக்கு மெயின் தொழிலே இல்லை. அப்போது அவங்களுக்கு இது வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பல்வேறு காரணங்கள், அதில் மெயின் இது அவங்க வந்து வீட்லேயே அப்படி எந்த வித ஹஸ்பண்டு தொழிலுக்கு போயிடுவார், இவங்கெல்லாம் போயிடுவாங்க, எந்த விஷயமும் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லாமல் வெறுமனே உட்காருவாங்க, ஏதோ சிந்திச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும், அப்படியே வீட்டில் அப்படியே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளில் அந்த பேச்சே குறைஞ்சி ஏதோ சாப்பிட்ட மாத்திரையே திருப்பி சாப்பிட்டு சொன்னதையே திருப்பி சொல்லி, அப்போ தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு சந்தேகம் வந்து இது போல் பார்க்கும்போது இல்லை இவங்களுக்கு ஞாபக மறதி நோய் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த டாக்டர், நான் கேட்டேன், அந்த டாக்டர் சொன்னார், உங்களுடைய மூளைக்கு நீங்கள் எவ்வளோ வேலை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த போல் நோய்கள் வராது, மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது. அப்புறம் முக்கியமாக நீங்கள் இளமையாக இருப்பீங்க. 60க்கு மேலே ஆச்சுன்னா 50லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே போகும். 58 49 ஆகிடுவேன், 49 ஆகிடுவீங்க,
48 ஆவீங்க, அப்புறம் 47 ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இயக்கத்துக்குள்ளே போனால். ஸோ அந்த போல் ஒரு மூளைக்கு சேலஞ்ச் ஆன நீங்கள் வந்து வேலைகளை நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உதாரணம் சொன்னார் எனக்கு. என்னென்னா கலைஞரை உதாரணம் சொன்னார். ஆமாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த சமயத்தில் அவர் என்கிட்ட பேசின அந்த 90s என்கிட்ட பேசினார். நான் அப்போ ஆனந்த விடனில் இருந்தேன், ஒரு நிருபராக இருந்தேன். அந்த சமயத்தில் 90களில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கலைஞருக்கு வந்து பல்வேறு சேலஞ்ச். ஏன்னா அரசியல்வாதினாலே சேலஞ்ச் வந்து யாருக்காவது பதில் சொல்லணும், யாராவது கேட்பாங்க, ஏதோ ஒன்று கேட்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த சேலஞ்ச் வந்து அவரை வந்து யோசிச்சுட்டே அவருக்கு வந்து அந்த இன்னைக்கு இவ்வளோ தூரம் சூப்பராக அந்த ஏஜுக்கு அவர் இயங்குறாரு. அப்போதே 77ன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் 87 வரை எல்லாம் 87லேயும் அவர் நல்லா தான் சுறுசுறுப்பாக தான் இருந்தார். அப்போ தான் அவர் அந்த உதாரணத்தை சொன்னார். அப்படி அது போல் இருக்கார் அந்த வயசில் அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அவர் வந்து அதிகம் யோசிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அதை பேசிக்கிட்டே இருக்கார் அதை பற்றி. அதுதான் அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. இது போல் நாம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு சிலரை தவிர, ஒரு சில சின்ன பெண்களை தவிர ஆல்மோஸ்ட் வந்து 50s 60s எட்டினவங்க இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், தயவு பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், பேசிகிட்டே இருங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி மகளிர் மன்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு களமாக, உங்களை இளமையாக வச்சுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு களமாக அது வந்து திகழ்ந்துட்டுருக்குன்னு சொன்னால் மறுப்பில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய பேரை, அவங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கட்டும், அவங்களும் நிறைய பேரையும் சொன்ன மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இதில் நீங்கள் வந்து உறுப்பினரெல்லாம் சேர்த்து விடுங்க. ஏன்னா எல்லாரும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி என்ன நம்ம பண்ணோம், அடுத்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன வம்புகள், சின்ன சின்ன காசிப்ஸ் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்க, அது கூட மூளைக்கு நல்லதுதான்னு சொல்கிறாங்க. என்ன யாரையும் பாதிக்காமல் பேசுங்க, அது ஒன்று தான். ஆனால் இல்லை என்னென்னா அது கூட ஒரு நம்ம மூளைக்கான சில இது தான். அந்த சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதில் காசிப்ஸும் ஒரு சில இது தான். நம்ம அதை படிக்கிறோம், பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அஃப்கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஆளுக்கே சொல்லி ஹர்ட் பண்ணிடாதீங்க. இது போல் நம்ம பேசுகிறோம், இது போல் எல்லாமே வந்து அந்த வழியில் தான் நமக்கு வந்து வரும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருங்க. ஆக்டிவாக இருக்க நமக்கு வந்து நாம் சொன்ன மாதிரி இளமையாக நம்ம திரும்பிகிட்டே இருப்போம். இன்னொன்று நான் பேச ஆரம்பிக்கும்போது உலகத்துலேயே அதிக சந்தோஷமாக இருக்கிறது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பெண்களுக்கும் கூட நான் கேட்குறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, எது உலகத்தில் வந்து ஒரு நமக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், எது நம்ம ரொம்ப வெற்றி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, எது வெற்றின்னு நீங்கள் சொல்கிறீங்க? எதை வந்து வெற்றி அப்படின்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி அச்சீவ் பண்ணவங்க இல்லை வெற்றி பெறவங்க, இப்போ இவங்க கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு, அச்சீவ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு பெரிய வார்த்தை, அது மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் பொதுவாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எதை வச்சு சொல்கிறாங்க? அவங்க மேடம் சொல்லாங்க, நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல வார்த்தை. பட் பொதுவாக வந்து நம்ம வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னால் யாராவது பேரும் புகழுமா இருந்தாங்க, நிறைய அவங்கள பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? பெரும்பாலும் நம்ம அந்த அளவுகோல் வச்சுக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பெரிய வீடாக கட்டியிருப்பாங்க, ஊர்லேயே பெரிய வீடு, இல்லாட்டி அந்த தெருவுலேயே பெரிய வீடு, பணக்காரங்க, அவங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க, நிறைய அவங்க வெற்றி வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த அப்போது பெரிய வீடு கட்டுறது, இல்லை பெரிய காரு, இருக்கிறதுலே பெரிய காரு, நம்ம வந்து இருக்கிற பிராண்ட்லேயே மிகப்பெரிய ஒரு காரு, பென்ஸ் இல்லை ஆடி, இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பெரிய காராக ஜாகுவார் ஏதோ ஒன்று வாங்குறாங்க, பெரிய வீடாக இருக்குது. அப்போ அவங்க நிறைய வெற்றி பெற்றுட்டாங்க, நம்மளை அறியாமல் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி அப்போ பிள்ளைங்க நல்லா படித்தாங்க, நல்ல பெரிய வேலைக்கு போயிட்டாங்க, மாதத்தில் லட்சமாக சம்பாதிக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கரெக்டாக? அது வெற்றியா? எது வெற்றி நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஒன்று வந்து வேலைக்கு அந்த அவங்களே வந்து பவர்ஃபுல்லான வேலையில் இருப்பாங்க, நம்ம குறிப்பிடும்போது கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளுப்பா அவர் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போது வெற்றி பெற்றது அப்படின்னா எதை நீங்கள் எதை நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள்.
அதே தான். ஆக்சுவலாக என்னன்னா, வெற்றி அப்படிங்கிறதே வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ரசித்து வாழ்கிறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷப்படுவோம். அதுதான் உண்மையான வெற்றி. ஏன்னா நீங்கள் பெரிய பணக்காரனாங்க இருப்பாங்க, அவங்க வந்து தௌசண்ட்ஸ் க்ரோர்ஸில் தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள எத்தனையோ பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம நியூஸில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ வெற்றி பெற்றுட்டாங்கன்னா தற்கொலை ஏன் அவங்க பண்ணிக்கணும்? அவங்க இல்லையா? அதே மாதிரி பெரிய வீடு இருக்கும், எத்தனையோ பேர் எங்கேயோ அவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்டாக? பிள்ளைங்க படிச்சிருக்கோம், அதுவும் ஒரு வெற்றின்னு எடுங்க. பிள்ளைங்க படிச்சிருக்கோம், நிறைய பெரிய வேலையில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் அல்லது இந்த மாதிரி. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த அம்மா கூட கஷ்டத்தில் இருப்பாங்க மனசு. அப்போ எது வெற்றி? வெற்றி இது எதுவுமே வெற்றி இல்லைங்க. உண்மையிலேயே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே என்ன அந்த சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் இந்த நிமிஷம் பட்டுட்டு அடுத்த நிமிஷம் படாமா அப்படி இல்லை. அது அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், எல்லாத்தையும் ரசித்து வாழுங்க. எது கிடைக்குதோ. இப்போ வந்து இங்கே வந்தோம், பேச சொன்னாங்களா, பேசினா சந்தோஷம். பேச கூப்பிடலையா, இன்னும் ரொம்ப சந்தோஷம். சரியா? உண்மையிலேயே நான் வந்து எப்போவுமே வந்து இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா இன்னும் சந்தோஷம். ஒன்றுமே இல்லையா, இங்கே நம்ம வரவே இல்லையா, இன்னைக்கு வர்ற வழியில் டிராஃபிக் ஆகிடுச்சா, சரி அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டிராஃபிக் இருந்த நேரத்தில் நான் ஏதோ என்னோ யோசிக்க வேண்டியது யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அது என் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, நீ என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே ஹாப்பியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே என்னென்னா நமக்கு அது ஒரு சின்ன இதுதான். இது கிடைச்சா நமக்கு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, கொடுத்தாங்க பெரியவங்க. இப்போ நாமளே பெரியவங்களாயிட்டோம், அதனால் கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா அதை நம்ம வேல்யூ பண்ணாமல் விட்டுட்டோம். ஏதோ சொல்கிறாங்க போ அப்படின்னு விட்டுட்டோம். உண்மையிலே என்னென்னா அது மட்டும்தான் நம்மளோட நிற்கும், மற்றது எதுவும் நம்மளோட நிற்காது. ஈவன் நம்ம பிள்ளைங்க வரைக்கும். சரிங்களா? அவங்கன்னா அவங்க ஒரு தனி ஒரு உருவம், தனி உணர்வு, தனி மனுஷன் இல்லையா? நம்ம வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டு வாழ்கிறது மட்டும்தான் நம்மளோட எப்போவுமே இருக்கும். அந்த சந்தோஷத்தில் நீங்கள் சந்தோஷத்தில் ஏற்படக்கூடிய வியாதி வந்து ஒரு மாதம் ஒரு வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு வியாதி இருக்கும். நீங்கள் சந்தோஷமாகவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் கழித்து வரக்கூடிய வியாதி வராமலே போயிடும். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல. நிறைய பேர் இப்போ வந்து நம்ம நிறைய படிச்சுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு நம்ம குட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து அது போல் மிராக்கிளை நமக்கு பண்ணுது. அதே சமயம் எப்போ பாரு கவலையிலே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களோட பரம்பரையிலேயே அந்த நோய் வராது. ஆனால் புதுசாக இவங்க கவலையே போய் அந்த ஒரு நோயை இழுத்துட்டு வந்துடும். எங்கள் வீட்டில் பிபியே கிடையாதுங்க, யாருக்கும் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த நோய் புதுசாக வந்து அந்த வீட்டு பையனுக்கு வந்து உட்காந்துரும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறவனா இருப்பான். அந்த புதுசாக அந்த இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன நம்ம சந்தோஷமாக இருந்தால் அது வந்து நமக்கு வரக்கூடிய வியாதியை கூட வராமல் தடுக்கும் அப்படிங்கிறதான் அதில் சூட்சமம். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பசங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்க, குட்டீஸு எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதான் ஒரே உலகத்தோட ஒரே சூட்சமாக வந்து நீங்கள் வந்து சந்தோஷம் மட்டும்தான். அது வந்து எதை பார்த்தும் சொன்ன மாதிரி நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை பார்த்தும் நமக்கு வந்து அதை வந்து ரசித்து பழகுனா மரணத்தை கூட ஈவன் நம்ம ரசிப்போம். ஏன்னா எல்லாருக்கும் வருது, வராமல் இருக்காது, எல்லாருக்கும் வருது. கதை எப்போ தட்டோன்னுலாம் சொல்ல முடியாது. அதை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சேலை எடுத்தோமா ரசிச்சு பாருங்கள். பக்கத்தில் கட்டியிருக்கவங்களை ரசித்து பாருங்கள். அவங்க போட்டிருக்க நகையை ரசித்து பாருங்கள். வேணா கொஞ்சம் அப்பப்போ வம்பு பேசிக்கங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதான் யாரையும் ஹர்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. அது ஒன்று தான் நீங்கள் சொல்லிக்கங்க, அது மட்டும் பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? உங்கள் அளவுக்கு நீங்கள் உங்கள் அந்த இது லைஃபுடைய ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதை வந்து நீங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறதுன்னு மட்டும் உங்கள் லெவல்லே நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். யாரும் தர வேண்டாம், யாரும் அதை எடுக்கவே முடியாது, உங்ககிட்ட பிடுங்க கூட முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இப்போது நைட் நம்ம போனால் இது போல் ஏசி ரூம்குள்ளே ஏசியை போட்டு நம்ம கதவை சாத்திட்டு ஃபேனை போட்டுட்டு நம்ம படுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கரண்ட்டு ஷட் டவுன்ப்பா, ஏசி இல்லை. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு நல்லது ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு கொடுப்பினை நமக்கு அப்படின்னு நீங்கள் மனசில் எடுத்துக்கங்க.
இல்லை உட்காந்து பேசுறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பம். நமக்கு கொரோனா வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு, ஆனால் நம்ம உட்காந்து எல்லாம் பேசணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது பார்த்தீங்களா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த நேரம் காலம்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேச, ஏன்னா இவங்களும் ஃப்ரீ பிஸி, அவங்களும் பிஸி, உட்காந்து பேசுறதுக்கு டைம் கிடைச்சது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் கெட்டது தான் இருக்கும், ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் நல்லது இருக்குது, நிறைய நல்லது இருக்குது. ஆனால் முதல்ல வந்து இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இந்த கெட்டதில் எனக்கு என்ன நல்லது அப்படின்னு தயவு பண்ணி ஒரு ப்ராக்டிஸாக யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன சொல்லிடும்னா அதில் இருக்க நல்லதை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிடும், கெட்டதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. நீங்கள் சகோதரிகளான உங்களுக்கு, மகள்களான உங்களுக்கு, உங்களுக்கு சகோதரர்களான உங்களுக்கு, எனக்கு என்ன தெரிஞ்சதோ இல்லை நான் என்ன அனுபவிக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய ஏன்னா இது வந்து ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த விழாவில் நான் என்னுடைய அனுபவங்களை நான் ஜஸ்ட் பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு ஏன்னா இந்த எங்களுடைய இந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். பட் என்னென்னா அது எல்லாத்தையும் வந்து அது எதுவுமே என்னை எப்போவுமே பாதித்ததே கிடையாது. அது அந்தந்த சமயத்தில் அது அந்த வேலையை முடிச்சோடனே நான் வந்து ஜாலியாக ஏதோ எனக்கு தெரிஞ்சு சினிமா பாட்டு ஒன்று பாடிட்டு நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டுக்கிட்டே வீட்டுக்கு வருவேன் நைட்டு 11 மணிக்கு. ஸோ என்ன அது 11 மணியாக இருந்தால் என்ன அது மைண்டில் போய் உட்காராது. ஏன்னா நான் வாட்ச்சு பெரும்பாலும் கட்ட மாட்டேன். இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது ஏதோ ஒன்று கட்டிக்கிறேன், அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ச் வந்து பார்க்கவே மாட்டேன், எனக்கு வாட்சை பார்க்குற பழக்கமே இல்லை. வாட்ச் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவீங்க. நீங்கள் செய்கிறத இன்வால்மெண்ட்டோடு செய்யுங்க. அது 5 நிமிஷத்தில் கூட முடிஞ்சிடலாம், சில நேரத்தில் 5 மணி நேரத்தில் கூட முடியலாம். ஏன் வாட்சை பார்த்து டென்ஷன் ஆகணும் இல்லையா? அதனால் நான் வாட்ச் பார்க்க மாட்டேன், எனக்கு என்னுடைய இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த எல்லைகளை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலன்னா அது எல்லையே இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ரூமே உங்களுக்கு வந்து சிறை மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் எல்லையெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பேசணும் தான், உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேட்டிங்கனாலும் கூட நான் பதில் சொல்கிறேன். அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். டியர் ஒன் அண்ட் ஆல், குட் ஈவினிங். நம்ம சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் கோமதி மேம் வந்து வெல்கம் பண்ணுறதில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு நோபல் ப்ரொஃபஷன் எடுத்துட்டா டீச்சிங் ப்ரொஃபஷன் இட்ஸ் த வெரி பெஸ்ட் ப்ரொஃபஷன். பிகாஸ் அது ஒன்று தான் ஒரு நல்ல சிட்டிசனை, ஒரு அறிவாளியான, ஒரு நல்ல குணமுள்ள, ஒரு எதிர்கால அறிவாளிகளை உருவாக்குற ஆலயம். அந்த ஆலயத்தில் டீச்சிங் ப்ரொஃபஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய குடுப்பினை. அப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிற மிஸ்ஸஸ் கோமதி அவங்க வந்து ஆக்சுவலாக டபுள் எம்ஏ படிச்சிருக்காங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமிக்ஸ் ரெண்டுத்துலேயும் எம்ஏ படிச்சிருக்காங்க, எம்ஃபில் வேறு பண்ணியிருக்காங்க, அண்ட் பிஎடும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கூலிங்லேருந்து எல்லாம் நம்ம மதுரை மீனாட்சி மதுரையில் தான் படிச்சிருக்காங்க. மதுரையில் கம்ப்ளீட் பண்ணி எஜுகேஷன் ஃபுல்லாக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து கிராஜுவேட் டீச்சராக 1991 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மதுரையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டீச்சிங் ப்ரொஃபஷன் ஸ்டில் கண்டினியூஸ். அண்ட் 1992 அண்ட் டிசம்பரில் மேக்மில்லன் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடில் ட்ரெயினி எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறம் அவங்க வந்து பெங்களூர்லேயும் நவம்பர் அண்ட் டிசம்பர் 1992 மேக்மில்லனில் பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் ரெஸ்யூம்ட் ஆஸ் எ டீச்சர் ப்ரைவேட் ஸ்கூல் இன் 1993 மறுபடியும் மதுரையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் காட் மேரிட் அண்ட் டுக் எ சபாட்டிக்கல் ஃபார் 3 years. அப்புறம் 1998 to 2000 வரைக்கும் ஸ்ரீமதி சுந்தரவல்லி மெமோரியல் ஸ்கூல் சிபிஎஸ்சி குரோம்பேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தென் எஸ்பிஓஏ ஸ்கூல் ஜூனியர் காலேஜில் 2000 to 2003 ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2003 டிஆர்பி எக்ஸாமினேஷன், டீச்சர்களுக்கெல்லாம் எப்போவுமே படிச்சுட்டே இருக்கிறது தான் லைஃப். ஸோ அவங்க டீச்சிங் பண்ணுறதோட தே ஸ்டில் ஹாவ் தி ஸ்டார்விங் அண்ட் thirst on studies. ஸோ அவங்க டிஆர்பி எக்ஸாமினேஷன் ரேங்க் 51 அவ்வளோ நல்ல ரேங்க் எடுத்து காட் அப்பாயிண்டட் ஆஸ் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டட் அண்ட் ஒர்க்டு இன் சர்வ சிக்ஷா அபியான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் 6 years ஒர்க் பண்ணியிருக்காங்க 2003 to 2009. அப்புறம் சர்வ்டு ஆஸ் அ பிடி ஸ்டூடெண்ட், பிடி அசிஸ்டண்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபார் 7 years கவர்மெண்ட் ஸ்கூல் அம்பத்தூர் அண்ட் அயம்பாக்கம்
and proudly produced centum results. சென்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னான்னா நிஜமாவே அவங்கக்கிட்ட நான் ஸ்டூடெண்ட்டாக இல்லையான்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ட் சர்விங் ஃபார் 9 years 2016லேருந்து இப்போ வரைக்கும் பிஜி அசிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் அட் கவர்மெண்ட் ஸ்கூல் அம்பத்தூர் அண்ட் போரூர் showcased centum results and made students achieve centum marks year on year. So proudly clap your hands. centum கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ இருக்கிற மொபைல் சிஸ்டம் நிறைய கையில் இருக்குது, எல்லார் கையிலையும். அந்த மொபைலை தாண்டி சென்டம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு சென்டம் மார்க் கொடுத்துடலாம். And guided many students in extracurricular activities, especially literary and cultural activities. And a very powerful creator and motivational speaker. Let us hear a motivational speech now. Who has hosted most of the events happening in the school. An efficient coordinator of NSS and Rotary Club. Retiring in April 26. Retired but not tired. அப்புறமும் ஒர்க் பண்ணிட்டுருங்க. April 2026 with lot of experience and service satisfaction. A proud teacher of many proficient doctors, engineers, IT professionals, college lecturers, CA, movie directors, movie directors also, and many thousands of responsible citizens. A selfless, confident, righteous self, multifaceted personality. ஸோ இவ்வளவு பன்முக திறமை இருந்துட்டு நம்மளுடைய மன்றத்தில் வந்து இவங்கள சீஃப் கெஸ்ட்டாக வரவேற்கிறதுக்கு ரொம்ப பெருமை அடைகிறோம். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் ஹர். வெல்கம் மேடம். Now I'll call our chief guest, Mrs. Gomathi ma'am. She will deliver her speech about our mandram. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அழகான பெண்கள் நிறைந்த கூடமாக உள்ளது. நான் இவங்களுடைய மேடம், நம்ம சீஃப் கெஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி தான், ஹாப்பினஸ் இஸ் கண்டேஜியஸ், மகிழ்ச்சி வந்து தொற்றிக்கொள்ளும். இவங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஹேமமாலினி மேம் என்கிட்ட பேசினாங்க. அப்போ சொன்னாங்க, இன்வைட் பண்ணுறப்ப இது மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் கூப்பிட்றோன்னு. ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி தென். ஐ வாண்டட் டு மீட் அ ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்க ஒரு நல்ல இன்ஸ்பைரிங் ஸ்பீச் நமக்கு கொடுத்தாங்க. I first congratulate the Sri Lakshmi Ladies Club for having successfully attained the 55th year, and I wish many more years to celebrate their anniversary and do a lot of social services. ஒரு 55 வருஷம் அப்படிங்கிறது வந்து அரை நூற்றாண்டை தாண்டிய ஒரு மாபெரும் சாதனையாக உள்ளது. மேடம், நம்ம பிரேமா ஸ்ரீனிவாசன் மேடம் சொன்னாங்க, எவ்ரி மந்த் தே ஹாவ் அன் ஆக்டிவிட்டி. அதனால தான் இங்கே நரைமுடி இருந்தால் கூட பெண்கள் இளமையாகவே இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நரைமுடியுடன் கூடிய இளம் பெண்களை தான் நான் இங்கே பார்த்தேன். நான் அந்த விளக்க நடுவில் வச்சு கும்மி அப்படின்னு சொன்னதும் ஐ வாஸ் லுக்கிங் அரவுண்ட். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்புறமா தானே போட்டிருந்தாங்க, சக்தி லீலான்னு போட்டிருந்தாங்களே அப்படின்னு பார்த்தா, பேரிளம் பெண்கள், இளம் பெண்களை மிஞ்சும் வகையில் மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்குள்ள ரொம்ப அழகாக, எந்தவித தயக்கமோ எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்பிரிட்டோட ஒரு கும்மி அடித்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஹேமமாலினி மேடம் பேசுகிறப்ப சொன்னாங்க, எல்லாருக்குமே ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது, எனக்கு எல்லாரையும் வேலை வாங்குகிற திறமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது, எவ்ரிபடி இஸ் யூனிக். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். இல்லைன்னா 55 வருஷம் கிட்டத்தட்ட 90 மெம்பர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அதில் சிலர் வந்து வயது மூப்பு காரணமாக இன்னும் ஆக்டிவாக இருக்க முடியல அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். ஸோ காயத்ரி, மை கலீக், ஷீ செட், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் யூ கேன் ஜாயின் இன் திஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ரெஜிஸ்டர் மை மெம்பர்ஷிப் மேம். பை April 2026 ஐ வில் ஆல்சோ பிகம் அ மெம்பர், பிகாஸ் ஐ வாண்ட் ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் டூர்லாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு என்ஜாய் ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. என்னை வந்து எவ்ரி இயர் தே யூஸ் டு ஆனர் அ ரிட்டையரிங் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. So they have chosen me this year and I am very proud.
I have completed 32 years of teaching service. இருந்தால் கூட நான் வந்து நான் என்னுடைய எம்ஃபில் முடிக்கிறப்பவே எனக்கு ஆஃபர் வந்தது டீச்சிங்கு. I didn't even do my B.Ed because I was very particular not to choose teaching as my profession. I wanted to become a journalist. ஸோ காலம் எப்படி நம்ம நதி மாதிரி தான், எப்படி ஓடுதோ அதோடு தான் நம்ம போகணும், எது நமக்கு கிடைக்குதோ அதை விரும்பணுன்ற மாதிரி எம்ஃபில் முடித்ததுமே நான் ஒரு ஸ்கூலில் நான் டீச்சராக ஜாயின் பண்ணேன். தட் பிரின்சிபல் ஷீ வாஸ் ஆல்சோ எ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபாட்டிமா காலேஜ். அப்போ நான் இன்டர்வியூக்கு போனதுன்னு சொன்னாங்க, வி யூஸ் டு ஹாவ் அ மாடல் கிளாஸ் எவ்ரிபடி, ஒரு டெமோ கிளாஸ் எடுக்கணும், பட் ஐ பிலீவ் இன் யூ கோமதி, நீ ஒரு ஃபாட்டிமைட் அப்படிங்கிறதுனால யூ நீட் நாட் டேக் எனி டெமோ கிளாஸ், ஐ பிலீவ் இன் யூ அண்ட் ஐ கிவ் யூ அஸ் an appointment அப்படின்னு சொல்லி என்னை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஹர் மோட்டிவேஷன் மேட் மீ அ டீச்சர். மை ஃபாதர் ஹூ வாஸ் அ போஸ்ட் மாஸ்டர், நாங்கள் வந்து half a dozen ஆஃப் சிப்ளிங்ஸ், இப்போ தான் 1-2 பேர் இருக்கோம். ஸோ எனக்கு போர் அடிக்கவே அடிக்காது. எப்போ எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம், either my sisters or my brother. So I am blessed to have such siblings. அப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ எம்ஃபில் படிக்கணும் இல்லைன்னா பிஎட் படிக்கணும், ஏதாவது ஒன்று தான் உன்னை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு எங்கள் பிரின்சிபல் மேம் சொன்னாங்க, யூ நீ நாட் ஒரி கோமதி, ஐ வில் டாக் டு அவர் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் கால் மீ அண்ட் ஹீ செட் ஐ வில் பே த ஃபீஸ் ஃபார் யூ, யூ ரிட்டர்ன் த ஃபீஸ் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்மா, யூ டூ யுவர் பிஎட் அப்படின்னு he made me to do my B.Ed. So I was happy then, but actually serving the government school children is my utmost happiness. அந்த விளிம்பு நிலை மக்கள், அந்த குழந்தைங்களுக்கு அவங்க தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு போதி மரமாக இருந்திருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருக்கிறோம். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க வளர்ந்த விதம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வளர்க்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 1008 கவலையோடு போய் நம்ம கிளாஸ்க்குள்ளே போனதும் கூட கேட்பாங்க, ஏன் மிஸ் நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அட் ஒன்ஸ் வி ரெனியூ அவர் செல்ஃப். ஐயோ அப்படி இல்லைம்மா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் வென் வி என்கொயர் தெம், ஏம்மா நீ லீவ் போட்ட ஒரு 1 வீக்காக வரலையே அப்படின்னா, they say a reason, my mother is at bed ma'am, அவங்களுக்கு ஒரு பெரிய வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மேம், மை ஃபாதர் பிகேம் இன்சேன், இந்த மாதிரிலாம் அவங்க ரீசன்ஸ் சொல்கிறப்ப நமக்கு உள்ள கஷ்டம் ஒன்றுமே இல்லை, கடுகை விட சின்னதாக தான் இருக்கும். அவ்வளோ நிறைய கஷ்டங்கள்லையும் தடைகளை தாண்டி தான் இந்த அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள் மாணவிகள் வந்து கற்றுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நான் வந்து 100% இன்வால்மெண்ட்டோடு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தட் இஸ் வை ஐ டிடன்ட் பே எனி டியூஷன் ஃபீ, எனி ஸ்பெஷல் டியூஷன் ஃபார் மை சில்ட்ரன். என்னுடைய குழந்தைங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு டியூஷனுக்கு கூட அனுப்புனதே கிடையாது. அவங்க பக்கத்தில் உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தாழ்மே வளரும் அப்படின்றது எனக்கு அது அந்த பழமொழி உண்மையாக தான் இருந்தது. என் குழந்தைகள் 2 பேரும் அவங்களே நல்லா படித்தாங்க. they are in a very good position now. So I owe this success to my government school children only. மேடம் நிறைய விஷயம் பேசினாங்க, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிலாம் சொன்னாங்க. கண்டிப்பாக நம்மளை மகிழ்ச்சியாக எப்படி இருப்பது அப்படின்னு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுலையோ இல்லை ஒரு பெரிய வீடியோ பார்க்குறதுலையோ நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்காது. we have to decide that we have to be happy. நமக்குள்ளே தான் அந்த ஹாப்பினஸ் இருக்குது, நம்ம டிசைட் பண்ணணும். இந்த அக்கேஷனில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பெரிய கற்றலை நான் வந்து மேடத்திட்ட கற்றுக்கிட்டேன் நான். ஸோ as மேடம் gave me a introduction, learning never stops for anybody. கற்றல் வந்து புத்தகங்களுக்குள்ளேயோ இல்லை வகுப்பறையிலையோ மட்டுமில்லை, எல்லா இடங்கள்லையுமே நடந்துகிட்டே இருக்குது. ஈவன் ஃப்ரம் அ ஸ்மால் கிட் வி கேன் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். ஸோ இந்த ஒரு அரங்கத்தில் நான் கண்டிப்பாக நான் போகிறப்ப நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் போவேன் நினைக்கிறேன். இந்த ஸ்ரீலக்ஷ்மி மகளிர் மன்றத்திற்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மிகச்சிறந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க 100 ஆண்டு
செலிப்ரேட் பண்ணணும். சென்டினரி செலிப்ரேஷன் இதை விட அவங்களுடைய ஓன் ஹால்லையே செலிப்ரேட் பண்ணணும். மேடம் சொன்ன மாதிரி அவங்களுடைய தடைகளை தாண்டி அவங்க சாதிச்சிட்ருக்குறாங்க. அப்போ அந்த தடைகள் எல்லாம் தவிடு பொடியாக வேண்டும், அவர்களுடைய தடைகள் எல்லாம் அவர்களுக்கு படிக்கட்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த 55th இயரில் நம்ம ஒவ்வொரு நியூ எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்ம எப்போவுமே நம்ம வெளியிலேருந்து ஒரு டீச்சரை கூப்பிட்டு நம்ம ஆனர் பண்ணுறோம். பட் நம்ம இதுலேயே நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் அவங்கள ஆனர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம் கமிட்டியில். ஸோ அந்த வகையில் நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சீனியாரிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அதை பேஸ் பண்ணி நம்ம ஒருத்தரை ஆனர் பண்ணலான்னு போது, இப்போ இங்கே இந்த மன்றத்தில் யார் வந்திருக்காங்களோ ஆக்டிவ் மெம்பராக யார் இருக்காங்க, ரெகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கே தெரியாது இது ஒரு சர்ப்ரைஸ் தான். டெஃபினட்டாக யாராக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? நம்மளோட NS புவனேஸ்வரி, புவனா வெங்கட். இவங்க 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு. வேரியஸ் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் நங்கநல்லூரில் அவங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து வடபழனியில் அவங்க பயணத்தை முடிச்சிருக்காங்க. இது வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் ஞாபகமே வச்சுக்க முடியாத அளவுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாங்க ஆண்டி மேலே. அவங்களுக்கே இது தெரியாது, எப்பவும் திட்டு தான் வாங்குவாங்க. இன்றைக்கி அவங்க பாராட்டு வாங்க போகிறாங்க. நான் அதுதான் சொன்னேன், அங்கிளோட வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அவங்களுக்கு தெரியல, கண் கலக்குறாங்க. இல்லை வாங்க ஆண்டி, வாங்க வாங்க ப்ளீஸ். ஸோ இவங்க வந்து MA B.Ed MPhil சோஷியல் சயின்ஸ், ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல், கார்த்திகேயன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இன்னும் நிறைய ஸ்கூல்ஸில் இவங்க டீச்சராக. வடபழனி மெட்ரிகுலேஷன் நிறைய இருக்குது, சொன்னாங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மன்றம் சார்பாக ஒரு சின்ன ஒரு ஹானர் அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம். நிஜமாவே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்போ நமக்கு சர்ப்ரைஸ், அவங்க பேச போகிறாங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே என்னோட குருமார்கள் எல்லாருமே இருக்கா. அவளோட பெருத்த ஆசீர்வாதம் தான் இது எனக்கு கிடைச்சிருக்கிறது. நான் எதிர்பார்க்கல இது. ஆனால் எனக்கு ஃப்ரம் day 1 to this time இந்த இதில் வந்து சேர்ந்ததுலேருந்து என்னை எல்லாருமே ஆதரிச்சுட்டு இருக்கா. என்னோட ஒரே டாக்டர் கனடாவில் இருக்கா. அவளோட ஆப்சன்ஸில் என்னை வந்து ஒரு எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு என்னை வந்து அரவணைச்சு எல்லாரும் இது பண்ணிட்டுருக்கா. நான் வந்து ஏமா என்னோட பொண்ணு மாதிரி, அவள் என்ன சொன்னாலும் நாங்கள் எல்லாருமே கேட்போம். ஏன்னா எங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஆதரவு கொடுத்து கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்பா. அத்தையும் அப்படி தான் சொல்லுவாள், மாமியும் அப்படி தான் சொல்லுவாள். எங்கள் ஆத்துக்காரர் 4 மாதம் இதுக்கு போயிருந்தார், அப்ராட் போயிருந்தார். நான் தனியாக தான் இருந்தேன். அப்போ எல்லாரும் தான் எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு தைரியத்தை கொடுத்து நாங்கள் இருக்கோம், எதுக்கும் கவலைப்படாதுன்னு நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு கேட்டுகிட்டே இருப்பா. எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் இவாளை கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். என் பொண்ணோட கல்யாணத்தை எல்லாரும் தான் சேர்ந்து நடத்தி கொடுத்தா. இன்றைக்கி என் பொண்ணு கடவுள் புண்ணியத்துலேயும் எல்லாரோட ஆசீர்வாதத்துலேயும் தெய்வத்தோட அனுகிரகத்தாலையும் நல்லபடியாக நன்னா இருக்கா. அங்கேயே செட்டில் ஆகிட்டா. இப்போ எல்லாரும் தான் எனக்கு வந்து ஆதரவாக இருக்கா. எங்கள் ஆத்துக்காரருக்கு எதுவாக இருந்தாலும் கேட்கறது பேசுறது எல்லாத்துக்கும் அவர்கிட்டையும் பேசி பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அவருக்கும் மரியாதை கொடுப்பா. இது ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் நான் ஒரு ஆளாக இருக்கேன் அப்படி தான் சொல்லணும். நான் வடபழனியில் இருந்தாலும் என்னோடய இடம் ஆழ்வார்த்தை நகர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்துட்டுருக்கேன். ஸோ மை ரிசைடிங் பிளேஸ் இஸ் ஆழ்வார்த்தை நகர் அட் ப்ரெசண்ட். எல்லா கலை நிகழ்ச்சிகளுக்கும் நான் வரேன்னான்னு முதல்ல எல்லாரும் பாப்பா, வந்துட்டா அப்படின்னு. நான் லேட்டாக தான் வருவேன் எல்லா இடத்துக்குமே, ரைட் டைமுக்கு வரமாட்டேன் எதுக்குமே, அதையும் சொல்லிடுறேன். வரலடி இன்னும் அவன் வரலடி அப்படின்பா. அத்தை எங்கே போகிறதா இருந்தாலும் வேனை நிறுத்தி வச்சுட்டு இன்னும் போனா வரலடிம்பா. அத்தை விட்டுட்டு போயிடுங்க அத்தை அப்படின்பா. எல்லாரும் நான் எனக்கு கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்பா அத்தையும்.
நிச்சயமாக விட்டுட்டு போக மாட்டேன் நீங்கள் எனக்கு தெரியும் அப்படிம்பேன். அதே மாதிரி எனக்காக வெயிட் பண்ணுவா. ஹேமாவும் என்னை விட்டுட்டு போக மாட்டா. இருங்க எல்லாரும் இருங்க, வந்துருவா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணி வாங்கோ சீக்கிரம் ஏறுங்க அப்படின்பா. அது மாதிரி எல்லா விதத்துலையும் எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்து என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷனை எல்லோரும் தான் நடத்தி கொடுத்தா. மேக்கப்லேருந்து எல்லாமே ரேமா தான் அரேஞ்ச் பண்ணா. அவள் அம்மாவும் எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தா. இது வந்து என்னோட ரெசிடென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மந்த்லி ஒன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கன்சல்ட் பண்ணி அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணி எங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி வழி நடத்துவா. ரொம்ப சந்தோஷம். வேனில் மட்டும் ஏற்றலை, ஸ்டேஜ்லேயும் ஏற்றிருக்கேன் ஆண்டியை. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். நம்ம கோமதி மேம் சொன்ன மாதிரி ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளருன்ற மாதிரி இவங்க பொண்ணை வளர்க்கலன்னு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. அதனோட விளைவு தான் இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா இருக்கா, செட்டில் ஆயிருக்கா, பேத்தி பிறந்து எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு நான் உண்மையிலேயே இவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணுன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் கண்ணீரால் அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் அவங்க மறைச்சிட்டாங்க. போய் நீங்கள் ஆஸ்வாசப்படும். என் பேத்தி இப்போ கிண்டர் கார்டன் முடிச்சுட்டு ஃபஸ்ட் கிரேட் போயிருக்கா. அது எல்லாரோட ஆசீர்வாதமும் அதில் இருக்குது, கடவுளோட அனுகிரகமும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆண்டி.